அண்ட் என்னோட மாஸ்டர் நெய்வேலி சந்திரகோபால் சார் வந்து, அவரு வந்து பெரிய ஒரு லெஜெண்டு. ம். அவருக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு மியூசிக்ல இல்லன்னு சொல்லலாம். ம். அவரு வந்து எவ்வளோ இறங்கி பழகுவார்ன்னா, எனக்கு வீடெல்லாம் வந்து பார்த்து குடுத்தாரு. அடடா! ரோட்ல வந்து சும்மா ஒரு மேல் வேஷ்டி போட்டுட்டு பாவம், ம். வேர்க்க விறுவிறுக்க வந்து ஒரு ஒரு ரூம் நான் தங்குறதுக்கு 4 ரூம் போய் வந்து எனக்கு கூட்டிட்டு போய் பார்த்து குடுத்து, இதெல்லாம் தேவையே இல்ல ஆக்சுவலா. அப்ப அதுலருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கை வேற, புரொஃபஷன் வேற, நம்ம வாழ்ற உண்ம மனசு வேற, மனசுக்காக நம்ம செய்றது வேற. வந்தா தான் என்னமோ நடக்குது. பட் என்னமோ ஒண்ணு காட் வந்து நம்மள வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அத வேடிக்கை பார்த்துட்டு போறோம் அவ்வளோதான். ஆர். எஸ். ஜெயராஜோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? சார் ஹாரி ஜெயராஜ் அவர் வந்து గాలై నేను గమ్యం లేక தரராராரா தரரா அந்த பாட்டு, அந்த ஜீவா அண்ட் த்ரிஷா பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து தெலுங்குல நான் பாடுனேன். தமிழ்ல நான் பாடல. ம். அவரு ரெக்கார்டிங் போயிட்டோம்னா, அவரு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ஜாலி டூ த கோர். ஏன்னா, அந்த மியூசிக்ல பார்க்கும்போது தெரியும். அவர்கிட்ட நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், கத்துக்க வேண்டிய விஷயம், உண்மையா மனசார நான் சொல்றேன் அப்டின்னா, அவருடைய குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி. ம். சவுண்ட் குவாலிட்டி வந்து செதுக்கியிருப்பாரு. ம். அது வந்து அன்டவுட்டட்லி வந்து அதுக்காகவே நீங்க ஒரு வேலைய உட்கார்ந்து பண்ணும்போது, கண்டிப்பா அது நல்லா தான் வரும். ம். அண்ட் முதல் படத்துலேருந்தே அவர் வந்து அத மட்டுமே நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. ம். அதுக்காக நெறைய இன்ஸ்ட்ருமென்ட் ரொப்ப மாட்டார். ம். நம்ம பார்த்த அனலைசிஸ்ல ம். நெறைய க்ரவுடடா போட்டீங்கன்னா, அது ஒரு விதமான மிக்சிங் ம். பண்ணணும். ஆனா, இவரு வந்து ரொம்ப கம்மியா இன்ஸ்ட்ருமென்ட்ஸ குடுத்து, அத மட்டும் அழகா பேலன்ஸ் பண்ணி, அந்த மிக்ஸ் வந்து ரொம்ப அழகா குடுப்பாரு. அவரோட ஸ்பெஷலே வந்து அந்த ஈக்யூ தான். ம். ஈக்யூ ரகசியம் தான் அவரு. அருமை. ம். அதனால அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, ரஹ்மான் சாரும் அப்படிதான். அவரு தான் ஆரம்பம். அவரு தான் ஆரம்பம். இவரு வந்து இன்னுமே ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியா நான் சொல்லுவேன். ஏன்னா, நெறைய மியூசிக்க போட்டு ரொப்பி அந்த குவாலிட்டிய குடுக்குறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அது அவரு எல்லாமே பண்ணியிருக்காரு அவரு. பட் இவரோடது வந்து கம்மியான இன்ஸ்ட்ருமென்ட்ல சூப்பரான குவாலிட்டி குடுப்பாரு. அல்டிமேட் என்ன? காதுக்கு கேட்கும்போது குவாலிட்டியா கேட்கணும். அந்த மாரில அவரோட மியூசிக்கும் அந்த மாரி தான் எளிமையா இருக்கும். யார் வேணா பாட முடியும். அண்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். அப்படிங்கும்போது, இப்ப கேட்டாலும் அந்த குவாலிட்டி இப்ப இருக்கிற சில பேரே குடுக்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு சில சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும்.